ஆதவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேனாம்பேட் அப்பல்லோ கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் இவராணி. இந்தியாலையும் சரி வேர்ல்ட்லயும் சரி த மோஸ்ட் காமனஸ்ட் கேன்சர் அப்படின்னா நம்ம லங் கேன்சர் தான் சொல்லுவோம். இந்த லங் கேன்சர் ஏன் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்மோக் பண்றதுனாலையும் புகையிலை பயன்படுத்துறதுனாலையும் தான் இந்த லங் கேன்சர் அதிகமாக பரவப்படுது. ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இந்த புகையிலை பயன்படுத்துறதுனால இந்த லங் கேன்சர் எப்படியெல்லாம் மனிதர்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இதெல்லாம் பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அப்பல்லோ கேன்சர் சென்டர் கிளினிக்கல் லீட் பல்மனாலஜி அண்ட் ஸ்லீப் மெடிசன் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜகோபால சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ த மோஸ்ட் காமனஸ்ட் கேன்சராக வந்து லங் கேன்சர் வந்து பார்க்கப்படுது. இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த லங் கேன்சருக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஓவரால் கேன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது காமன் கேன்சர் வந்து ஆண்களில் வேற பெண்களில் வேற. உலக அளவில் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் ஒரு பெரும்பாலான காமன் கேன்சர்ஸில் வருது. பட் இந்தியாவை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்லுவோம். அப்பர் காது மூக்கு தொண்டை பகுதியில் இருக்கிற கேன்சர்ஸ். அதே மாதிரி விமனில் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் இதெல்லாமே காமன். ஆனால் கேன்சர்னால உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் லங் கேன்சர். ஸோ நம்மளுக்கு லங் கேன்சர் நம்பர்ஸோட அதனால உயிரிழப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து அதை லங் கேன்சரை அவசியமாக நம்ம வந்து ஆஸ் அ சொசைட்டி நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, சீக்கிரமாக எப்படி அதை வெல்றது அப்படிங்கிறத தெரியறது இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இப்போ இந்த லங் கேன்சர்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு சார்? பொதுவாக ப்ராடாக பார்த்தீங்கன்னா லங் கேன்சர்ல ரெண்டு விதமான டைப் இருக்கு. அதாவது நான் ஸ்மால் செல், ஸ்மால் செல் அப்படின்றத பிரிப்போம். அந்த நான் ஸ்மால் செல் அப்படிங்கிற டைப்ல மேற்கொண்டு ஒரு 3 மேஜர் டைப் இருக்கு. அடினோகார்சினோமா, ஸ்குவாமஸ் செல், லார்ஜ் செல் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர ரேரர் டைப்ஸ்லாம் இருக்குது. பட் பொதுவாக நம்மளுக்கு ப்ராடாக தெரிஞ்சிக்க வேண்டியதுக்கு 2 மேஜர் டைப் இருக்குது. அதுக்குள்ள சில சப் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த லங் கேன்சரை எப்படி சார் நம்ம டயக்னோஸ் பண்ணுறது? அன்ஃபார்ச்சுனேட்லி லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ டென்னிஸ் கிரவுண்ட் ஸ்பேஸ் உள்ள இருக்குது. நம்மளுக்கு லங்ஸோட அமைப்பு வந்து மடிச்சு சின்னதாக இருக்கிறதுனால அப்போ தான் ரத்தத்தில் ஆக்சிஜன் ஈஸியாக கலக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எவால்வ் ஆயிருக்கு. ஸோ இதில் ஒரு சின்ன கட்டி வந்து ஒரு ½ டென்னிஸ் கிரவுண்டில் ஒரு காயினை நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். ஏர்லி ஸ்டேஜ் லங் கேன்சர்ஸ் வந்து சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு. ஸோ லங் கேன்சர் டெஃபினட்டாக என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா இரும்பல், தொடர்ச்சியாக இரும்பல். ஏற்கனவே யாருக்காவது புகைப்பிடிக்கிறதுனால இரும்பல் இருக்குது அப்படின்னா ஒரு சேஞ்ச் இன் இரும்பல், அதாவது அவங்களுக்கு இரும்பல் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கலாம், இல்லை நிறைய சளி வரலாம், இல்லை சளியில் ரத்தம் வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இரும்பல், நெஞ்சு வலி, அதிகமாக மூச்சு அடித்தல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ். இல்லை அந்த லங் கேன்சர் புற்றுநோய் மற்ற இடத்துல பரவுறதுனால வர விளைவுகள், பிரெயினுக்கு போகிற பரவுறதுனால பக்கவாதம் வர்றது, வயிற்றுக்கு பரவுறதுனால வயிற்று வலி வருது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வெளியில் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ், ஏர்லி லங் கேன்சருக்கு சிம்டம்ஸ் கிடையாது. ஓகே சார். இப்போ வந்து நம்ம லேட்டராக அந்த லங் கேன்சர் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி அனலைஸ் பண்ண முடியும் சார்? ஸோ நுரையீரலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வியாதி நுரையீரலை பாதித்தாலும் உங்களுக்கு 7 விதமான சிம்டம்ஸ் தான் இருக்கும். இருமல், சளி, சளியில் ரத்தம், மூச்சு வாங்கிறது, நெஞ்சு வலி, வீசிங் அண்ட் கொரட்டை. இந்த 7 சிம்டம் தான் என்ன மாதிரியான லங் பிரச்சனையாக இருந்தால், அது கேன்சராக இருந்தாலும் சரி, வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ கேன்சருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு தொடர்ச்சியாக இருமல் ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குது, இல்லை சளி அதிகமாக 2 வீக்ஸ் மேலே பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, சளியில் ரத்தம் வருது, இல்லை நம்ம புகைப்பிடிக்கிறவராக இருந்தால் நம்ம கேன்சராக இருக்கணும் அப்படின்ற ஒரு கணிப்பை வச்சு நம்ம டெஃபினட்டாக ஒரு மருத்துவரை பார்க்கணும். சார், இப்போ வந்து இந்த லங் கேன்சர் வந்து அதிகமாக வர்றதுக்கான காரணம் ஸ்மோக் பண்ணுறதுனாலையும் அப்புறம் புகையிலை அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் சார், இந்த லங் கேன்சருக்கும் இந்த டொபாக்கோக்கும் என்ன சம்பந்தம்? இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது சார்? ஸோ டொபாக்கோவை பொறுத்த வரைக்கும் 2 ப்ராடாக நம்ம வந்து பார்க்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ஸ்மோக்கிங் ரிலேட்டட் டொபாக்கோ, ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ அப்படிங்கிறது 2மே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நம்ம ஸ்மோக்கிங்கிறவொடனே பொதுவாக சிகரெட் அப்படிங்கிறத பற்றி நினைக்கிறோம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் ஸ்மோக்கிங் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, பீடி அந்த மாதிரியான காட்டேஜ் ரோல்டு டொபாக்கோ தான். ஸோ நாட் நெசசரிலி சிகரெட். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ரெகுலேஷனுக்கு அவ்வளோ டைட்டாக ரெகுலேட் பண்ணாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதில் எவ்வளோ டொபாக்கோ இருக்குது, அதை எப்படி ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. சிகரெட்டை கம்பேர் பண்ணும்போது இதை வந்து பீப்புள் அதை பற்ற வைக்கிறதுக்கு இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக மூச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸ் டீப்பாக லங்குள்ளே போகும். ஸோ பீடி வந்து ஆஸ் பேட் அஸ் சிகரெட். ஸோ நிறையா வந்து பீடி வந்து சிகரெட் அளவுக்கு பேடாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில். பட் அது கரெக்ட் இல்லை.
ஒரு பீடி ஒரு சிகரெட் எந்த அளவுக்கு நஷ்டத்தை உருவாக்குமோ அதே அளவுக்கு ஒரு பீடியும் நஷ்டத்தை உருவாக்கும். ரெண்டாவது, சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபில்டர் இருக்கு, நான் தப்பிச்சிட்டேன் டாக்டர் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கும் போது 4000 ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் அதுலேருந்து வெளில வர வாய்ப்பு இருக்கு. நிறையா நம்ம டிஎன்ஏ அளவுக்கு உள்ள போய் டேமேஜ் பண்ணி அந்த டிஎன்ஏல எரர்ஸ் உண்டாக்குற பார்ட்டிகல்ஸ் இருக்கு. தார் ஒன்று இல்லை. ஃபில்டர்ன்றது இந்த தார் அந்த இதெல்லாமே கம்மி பண்ணுமே தவிர இந்த மாதிரி அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸை கம்மி பண்ணாது. ஸோ அது வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும் போதோ இல்லை எக்ஸேல் பண்ணும் போதோ நம்ம சுற்றி வர லங்ஸ்குள்ளேயும் இமீடியட் என்வாயர்மெண்ட்லேயும் இருக்க போகிறது. நம்ம மூச்சு எடுக்க போகிறோம் அது, அப்போ நம்ம லங்ஸ்குள்ளே பெனட்ரேட் பண்ண போது அது ஒவ்வொரு செல்லையும் அந்த லங் டேமேஜ் உருவாகும். ஸோ இது நம்மளுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம உடம்புல இருக்கிற எரர் கரெக்டிங் மெக்கானிசம்ஸ் வந்து அந்த கேன்சரை உருவாகாமல் தடுக்க முடியும். பட் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 10 சிகரெட் ஒரு 10 வருஷம் பிடிச்சாருன்னா குமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆகிடுது. அப்போ நம்மளோட பாடியோட எரர் கரெக்டிங் மெக்கானிசம்ஸ் எஸ்கேப் பண்ணும் போது அப்போ நம்மளுக்கு உருவாகிறது பேர் தான் புற்றுநோய். ஸோ இது வந்து டெஃபினட்டாக 1:1 இல்லை. இப்போ 100 பேர் பிடிக்கிறாங்கன்னா ஒரு 4 பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கேன்சர் புற்றுநோயை பற்றி. ஸ்மோக்கிங் வந்து கேன்சரை தவிர பழைய பிரச்சனைகள் உருவாக்குது. ஓவரால் கேன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 27% ஆஃப் ஆல் கேன்சர்ஸ் இந்தியாவில் வந்து ரிலேட்டட் டு ஸ்மோக்கிங். பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன், அதாவது 12 லட்சம் பேர் ஸ்மோக்கிங்னால ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்க. இத்தனை பேரும் கேன்சர்னால இறக்கல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா லங் டிசீஸ். ஸோ க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு. இது நீங்கள் கண்டினியூஸாக இந்த தாரெல்லாம் லங்ஸ்குள்ளே போகும்போது இந்த பலூன் மாதிரி இருக்கிற லங்ஸ் வந்து உங்களுக்கு ஓட்ட விழுறது. அப்போ இந்த பலூன் வந்து ரிலாக்ஸ் ஆகும் போது கொலாப்ஸ் ஆகிறது வந்து இந்த லங்ஸ் ஆகணும். அது ஆக முடியாததுனால லங்ஸ்குள்ளே காற்று தங்கி நம்ம மூச்சு எடுக்க முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன் வருது. இது லங்ஸை என் ஸ்டேஜில் லங்ஸ் ஃபெயில் ஆகக்கூடிய கண்டிஷனில் போய் மீட் ஆகணும். ஸோ இந்த க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னால ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் இந்தியா சுற்றி வரை நம்ம இறந்து போகிறாங்க. ஸோ இது ஒரு காமன் ப்ராப்ளம், கம்யூனிட்டியில் அவ்வளோ பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ரெண்டாவது, ஏற்கனவே லங் டிசீஸ் எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்மோக்கிங்னால அது மோசமாக போகிறது, அது காமன் சென்ஸ் தான். இதை தவிர நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு இன்க்ரீஸ் ரிஸ்க் இருக்குது, ஸ்ட்ரோக் அண்ட் பக்கவாதத்துக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இதை தவிர மற்ற உறுப்பையும் பாதிக்கும். அக்சலரேட்டட் ஏஜிங், எஸ்பெஷலி விமென் ஸ்மோக்கிங், எலும்பு வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம். லங் கேன்சர் வந்து நம்ம பேசணும் ஸ்மோக்கிங் ரிலேட்டட். இதை தவிர மற்ற கேன்சர்ஸும் ஸ்மோக்கிங் ரிலேட்டட் இருக்குது. அப்பர் ரெஸ்பிரேட்டரி, ஏன்னா நம்ம பிடிக்கிற சிகரெட் வந்து காது மூக்கு தொண்டை வழியாக தான் லங்ஸ்குள்ளே போகுது. ஸோ அங்கேயும் கேன்சர் புற்றுநோய் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஈஸ்டோபெகஸ், உணவு குழாய், வயத்து, கேஸ்ட்ரிக் கேன்சர், பேங்க்ரியாஸ், இந்த கழிவுப் பொருளும் பிளாடர் வழியாக ஒன்றுக்கு வழியாக வெளியில் போகும்போது அங்கே கேன்சர் புற்றுநோய். ஸோ இத்தனை உறுப்புக்கும் இந்த கேன்சர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்மோக்கிங்னால. ஸோ ஸ்மோக்கிங்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹசார்டஸ் விஷயம். ஒரு சிகரெட் பிடிக்கிறதுனால ஒருத்தங்களோட உயிர் வந்து 8 நிமிஷம் கம்மியாகுது. ஆவரேஜாக ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, நான் நிறைய வருஷம் ஸ்மோக் பண்ணுறேன் டாக்டர், எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பு இல்லை. ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்க ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் அவங்களோட லைஃப் கம்பேர் பண்ணும்போது ஸ்மோக் பண்ணும்போது 6 to 10 இயர்ஸ் லைஃப் கம்மியாகுது. ஸோ ஸ்மோக்கிங்ன்றது வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஹசார்டஸான ஒரு விஷயம். இதை தவிர நான் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ அப்படிங்கிறது ஒரு பெக்யூலர் ப்ராப்ளம் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியா பொறுத்த வரைக்கும். என்ன நான் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இல்லை ஜர்தா, குட்கா இதெல்லாம். ஸோ இதை வந்து ஸ்மோக்கிங் அளவுக்கு டேஞ்சரஸ் இல்லை அப்படின்னு மக்கள் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, டொபாக்கோலேருந்து வர ஒரு விஷயம். இதை மக்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இது ஆக்சுவலாக இந்த டொபாக்கோவில் இருக்கிற கார்சினோஜன்ஸ் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி கேன்சர். ஸோ இது இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் 90% ஆஃப் ஆல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி கேன்சர்ஸ் இந்த ஓரல் டொபாக்கோனால வருது. இந்தியாவில் இதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் கேன்சர். ஸோ யாராவது டெஃபினட்டாக ஸ்மோக்கிங் ஒன்றே இல்லை, நீங்கள் இந்த ஜர்தா, குட்கா இந்த மாதிரியான விஷயங்கள், ஹன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதான் ரைட் டைம் டு ஸ்டாப் ஆல் திஸ். சார், இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த டொபாக்கோல வந்து இந்த கார்சினோஜன் அப்படின்ற கெமிக்கல் வந்து இருக்கு அப்படின்னு. அது எந்த அளவுக்கு அந்த லங் கேன்சருக்கு வழிவகுக்கும் சார்? ஸோ லங் கேன்சருக்கு வழிவகுக்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக 70 to 80% ஆஃப் ஆல் லங் கேன்சர் வந்து ஸ்மோக்கிங் ரிலேட்டட். ஸோ இந்த சிகரெட்ன்றதை பற்ற வைக்கும் போது அதில் வந்து அது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அதை எரிக்கும் போது அதுலேருந்து இருக்கிற கார்பன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பேர்ன் ஆகும்போது, இன்கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகும்போது அதில் ஹைட்ரோ கார்பன்ஸ், ஃபார்மாலிஹைட், நிறைய ப்ராடக்ட்ஸ், ரசாயனம் வந்து அதில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த பொருள் வந்து நம்மளுக்கு வேறு கான்சன்ட்ரேஷனில் வேறு பாதிப்பு லெவல் உருவாக்கும். ஸோ அப்பர் ரெஸ்பிரேட்டரி அண்ட் இது வந்து இரும்பல், சளி அந்த மாதிரியான சிம்டம்ஸ், ஸ்மோக்கர்ஸ் காஃப்னு நம்ம சொல்லுவோம், அது இருக்குது. இதுவே பெனட்ரேட் பண்ணி லங்குள்ள செல் ஒவ்வொரு அடுக்குள்ளேயும் உள்ள போய் இந்த கெமிக்கல்ஸ் போய் டேமேஜ் பண்ணும் போது அது கேன்சராக, புற்றுநோயாக மாறுது ஓவர் டைம்.
ஓகே சார். இப்போ வந்து சில பேர் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாங்க சார். ஆனா வந்து இப்ப நம்ம டீ கடைக்கெல்லாம் போகும்போது வந்து அங்க வந்து ஸ்மோக்கிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் நம்மள எந்த அளவு அஃபெக்ட் பண்ணும் சார்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் ஸ்மோக்கே பண்ணல டாக்டர் அப்படின்னாலும், நம்மள சுத்தி இருக்கவங்க ஸ்மோக் பண்ணாம இருக்கிறது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசன்ட் சர்வேல கூட என்ன தெரியுதுன்னா, 30% வந்து ஒர்க் பிளேஸ்ல நம்மளுக்கு ஸ்மோக் எக்ஸ்போஷர் இருக்கு. இது ரொம்ப டிஃபிகல்ட் டு குவான்டிஃபை. எவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருக்கோம் அப்படின்றது யாராலையும் ட்ராக் பண்ணி வச்சுக்க முடியாது. நம்ம இயல்பா நம்ம 25 to 30 இயர்ஸ் ஒர்க் பண்றோம். ஸோ ஈக்குவலி பார்த்தீங்கன்னா, ஓவர் லாங் பீரியட் நம்ம ஒரு ஸ்மோக்கர் அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்போஸ்ட் ஆயிருக்கலாம். ஸோ 1 in 3 வந்து ஒர்க் பிளேஸ்ல எஸ்பெஷலி இன் ஐடி இண்டஸ்ட்ரி அவங்களாம் வந்து டெஃபினட்டா வந்து எக்ஸ்போஷர் இஸ் ஹை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி பொது இடத்துக்கு போகும்போது, அதாவது லைக் ஒரு டீ கடையோ இல்ல மாலோ அந்த மாதிரி வெளியில போகும்போது மற்றவங்க ஸ்மோக் பண்ணும்போது we are exposed to it. நான் ஸ்மோக் பண்ற அளவுக்கு எனக்கு பாசிவ் ஸ்மோக்கிங்ல எக்ஸ்போஷர் வருமா டாக்டர், அவ்வளோ இம்பார்ட்டண்டா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்டா. ஏன்னா நமக்கு சம்டைம்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மோக், அதாவது நம்ம உள்ள எடுக்கிற ஒரு சிகரெட்டை பிடிச்சி உள்ள இழுக்கிறது மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம். அதுலேருந்து வெளியில வருது மற்றவங்க எக்ஸ்போஸ் ஆகிறது சைட் ஸ்ட்ரீம் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம். இந்த சைட் ஸ்ட்ரீம் ஸ்மோக்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரசாயனம்லாம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு சில சமயம். ஸோ நம்மளுக்கு ஒரு பாசிவ் ஸ்மோக்கிங் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது யாரில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வீட்டில் சில்ட்ரன் குழந்தைங்க இருக்கும் போது. இது ஏன் இம்பார்ட்டன்ட் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து பிறக்கும் போது லங் கெப்பாசிட்டி 100% இல்லை. குழந்தைங்களோட லங்ஸ் அவங்க வளரும் போது அவங்களோட சேர்ந்து வளருது. நம்மளுக்கு லங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ்ல மேக்ஸிமம் சைஸ் அச்சீவ் ஆகுது. லங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்ல மேக்ஸிமம் லங் ஃபங்க்ஷன் அச்சீவ் ஆகுது. இதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஸ்மோக், டஸ்ட் எக்ஸ்போஷர் அதெல்லாம் இருக்கும் போது இந்த லங் கெப்பாசிட்டியை அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக லைஃப் லாங் பாதிக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் இப்போ இன்க்ரீசிங்லி ரெக்கக்னிஷன் இருக்குது. நம்ம தியேட்டருக்கு போனாலும் கவர்மெண்ட்டோட ஆட்ஸ் எல்லாம் இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். பட் இது வந்து நம்ம டெஃபினட்டாக யோசிக்கணும். டெஃபினட்டாக நான் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறது நிறுத்தணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஸ்மோக் பண்ணாங்களோ அவங்களையும் நம்ம ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே சார். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டீனேஜர்ஸ் தான் சார் அதிகமாக வந்து ஸ்மோக் பண்றாங்க. இதற்கான காரணம் என்ன சார்? ஸோ இது வந்து காரணம் வந்து பொண்ணு பியர் ப்ரெஷராக இருக்கலாம். ஸோ இது ஒரு அட்ராக்டிவ்னஸ் அப்படின்னு காமிக்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு அந்த ஏஜில் இருக்கிறதா இருக்குது. பை சீயிங் த பியர் குரூப்ஸ், இப்போ தேட்டருக்கு போகிறாங்க, அதை பார்க்குறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஒரு அந்த ஏஜில் வந்து யூ ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதனால் இதில் தான் காமன் ரீசன்ஸ் வை டீனேஜில் இது காமனாக இருக்குது. அண்ட் இது வந்து புது விஷயம் கிடையாது. யூஸ்வலாக மோஸ்ட் ஸ்மோக்கர்ஸ் வில் ஸ்டார்ட் வித் தேர் டீன்ஸ். அண்ட் அதனால தான் ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்மோக்கிங். ஏன்னா தே வில் ஸ்டார்ட் டியூரிங் த டீன்ஸ் அண்ட் கண்டினியூ. ஒரு 40 இயர்ஸ்க்கு எக்ஸ்போஷர் இருக்கும்போது குமுலேட்டிவ் எக்ஸ்போஷர் நிறையா இருக்குது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை இதை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக நம்ம டார்கெட் பண்ணுற பாப்புலேஷனே ஸ்கூல் தான். ஸோ நிறையா வந்து ப்ரிவென்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஸ்கூல்லேருந்து பண்ணுறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பிக்டோரியல் வார்னிங் சிகரெட் ஹெவியாக போட்டிருக்காங்க. எந்த மாதிரி கேன்சர்லாம் டிஸ்ஃபிகரிங் கேன்சர்ஸ் பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம தியேட்டர்லேயே வந்து மூவி சீன்ஸ் வரும்போது அதுக்காக தான் இந்த கீழே வந்து அந்த இது வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. பட் இதை மீறியும் இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம ஒவ்வொரு தரமும் குழந்தைங்க வளரும் போது புது புது ஜென்ரேஷன் வரும்போது இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அவங்களுக்கு கொண்டு சேர்த்துக்கணும். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் அண்ட் டெஃபினட்டாக யங்காக இருக்கும்போது ஸ்மோக் பண்ணுறது will create a lot of damage அப்படிங்கிறது ஓகே important. சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைனா கூட அந்த பியர் ப்ரெஷர்னால அந்த டீனேஜ்ல வந்து அவங்க வந்து ஸ்மோக்கிங் வந்து பண்றாங்க. அதை அவங்க எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது அந்த ஃபீலிங்கை? ஸோ ஸ்மோக் இது வந்து ஆஃபன் வந்து அவங்க வந்து அடிக்ஷன் இல்லை. அடிக்ஷன் வந்து சப்சிக்வெண்ட்டாக வரது தான். ஃபர்ஸ்ட் 1-2 பண்ணுறது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். ஸோ இமீடியட்டாக ஒரு சிகரெட் பிடிச்சதுனால யாருமே அடிக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து சொசைட்டல் லெவல்ஸில் தான் நம்ம டேக்கிள் பண்ணணுமே தவிர இண்டிவிஜுவல் லெவலில் இல்லை. நம்மளோட குழந்தைங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்மோக்கிங்ன்றது ஒரு வியாதி அப்படின்றத நம்ம கொண்டு போகணும். ஸோ நம்ம இமீடியட் ஃபேமிலியில் உண்டு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டும் இந்த இன்ஃபர்மேஷன். எப்படி நீங்கள் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஒரு புற்றுநோயோ பற்றி ஒரு வியாதின்னு யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்மோக்கிங்ன்றது ஒரு வியாதி. அதை வந்து நம்ம எப்படி அதுலேருந்து அதை தவிர்க்கணும், எப்படி அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போனால் டெஃபினட்டாக நம்ம சக்சீட் பண்ண முடியும். இப்போ இந்த டொபாக்கோ யூஸ் பண்றதுனால சில பேருக்கு வந்து அந்த மவுத்துக்கு மேல வந்து ஒயிட் பேட்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சார். எதுக்காக அது ஃபார்ம் ஆகுது? என்ன ரீசன் சார்? ஸோ இது வந்து லூகோப்ளேக்கியா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு எஸ்பெஷலி காது, மூக்கு, தொண்டை, வாயில் நீங்கள் சொன்ன மாதிரி பேலட் அண்ட் அதர் ஏரியாஸில் இருக்கும். இது வந்து நாட் ஓன்லி ஸ்மோக்கிங் பட் ஆல்சோ ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, ஸோ ஹன்ஸ், குட்கா அவங்க போடுறவங்களுக்கும் இது வந்து வர வாய்ப்பு இருக்குது. இது டொபாக்கோவோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எதை குறிக்குது அப்படின்னா, டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் உங்கள் சிஸ்டத்தில் இருக்குது, அது வந்து உங்கள் அணுக்களை டேமேஜ் பண்ணியிருக்கு அண்ட் டேமேஜ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்றத குறிக்குது.
ஸோ ஆல்ரெடி வந்து டேமேஜ் ஆயிருக்கு அண்ட் உங்கள் அணுக்கள் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது காமிக்க இது ஒரு ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனாக கூட நீங்கள் கருதலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து இதை ஸ்மோக்கிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஸ்மோக்கிங் நிறுத்துறது அப்படின்றத நம்ம டார்கெட் பண்ணி அவங்களுக்கு எல்லா மாதிரியான ஹெல்ப், கவுன்சிலிங் ப்ளஸ் மெடிகேஷன்ஸ். ஸோ ஸ்மோக்கிங்கை தானாக நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வந்து இஸ் லெஸ் தேன் 10%. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஆல் சர்ச் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம அவங்களுக்கு தரணும், ஹெல்ப் பண்ணணும். ஓகே சார். இப்போ இந்த லங் கேன்சரை வந்து நம்ம ஒரு ஹெல்த் இஷ்யூவா பார்க்கணுமா, இல்ல இது ஒரு சோஷியல் அவேர்னஸா நம்ம எடுத்துக்கணுமா சார்? எந்த ஒரு சோஷியல் ஹெல்த் இஷ்யூவே ஒரு சோஷியல் இஷ்யூ தான். அதனால இதை நம்ம தனித்தனியாக பார்க்க முடியாது. எந்த ஒரு இப்போ கோவிட்ன்ற ஒரு வியாதி எவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் விஷயமாச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த ஒரு வியாதியும் நம்ம அஸ் அ சொசைட்டி வின் பண்ணணும்னா அது வந்து ஒரு சொசைட்டல் இஷ்யூவாக பார்க்கணும். ஸோ நம்ம லங் கேன்சரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா 1910s, அதாவது சிகரெட் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ரேர் டிசீஸாக இருந்தது. லங் கேன்சர் வந்து ஒரு டாக்டர் அவங்க வாழ்நாளில் ஒரு 4 தடவை 5 தடவை பார்க்கக்கூடிய ஒரு வியாதியாக இருந்தது. 1910s ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இது ஒரு பெரிய விஷயமானதுக்கு அப்புறம் தான் இந்த எபிடமிக் ஆஃப் ஸ்மோக்கிங் நம்மளை சொசைட்டியாக வந்து நம்மளை பாதிச்சிருக்கு. நம்மளோட கண்ட்ரியில் இப்போ 217 மில்லியன், அதாவது 21 கோடி மக்கள் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 out of 10 மேல்ஸ் அண்ட் 1 in every 6 விமன் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ இது ஹியூஜ் ப்ராப்ளம் நம்மளுக்கு. இதோட எஃபெக்ட் இமீடியட்டாக நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. ஆஸ் அ சொசைட்டி இந்த ஸ்மோக் பண்ணுற எஃபெக்ட்ஸ் வந்து அடுத்த 30-40 இயர்ஸில் தான் நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ நம்ம இப்போ இன்டர்வீன் பண்ணால் நம்ம ஆஸ் அ சொசைட்டி வில் சேவ் ஸோ மச் லைஃப்ஸ், ஸோ மச் டிசபிலிட்டி, ஸோ மச் சஃபரிங். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஒர்க் ஆன் இட். இப்போ வந்து சில பேர் வந்து இந்த சிகரெட்ஸ், வேப்பிங் அந்த மாதிரிலாம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க சார். அது உண்மையாவே சேஃபா, இல்ல வந்து லாங் டேர்ம்ல வந்து அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுமா சார்? ஸோ இதுதான் பர்னிங் கொஸ்டின், எஸ்பெஷலி வித் இந்த காலத்து டீனேஜர்ஸ்க்கு. சிகரெட்லேருந்து எஸ்கேப் ஒரு ரிகவர் ஆகிறதுக்கு சிகரெட்ஸ் ஆர் வேப்பிங் வந்து ஒரு சேஃப் ஆப்ஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து எந்த விதத்துலையும் சேஃப் கிடையாது. இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் வேப்பிங் வந்து இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் சிகரெட் ஸ்மோக்கிங். எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேப்பிங்கோட இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஆர் அன்ரெகுலேட்டட். அதில் நிக்கோட்டின் இருக்குது, பட் அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இது ஹீட் ஆகும்போது அதில் ஃபார்மால்டிஹைட், குளூட்ரால்டிஹைட் அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் இருக்குது தட் வேப்பிங் பண்ணும்போது அக்யூட் லங் டேமேஜ், அதாவது இப்போ ஒரு கோவிட் வந்து இமீடியட்டாக அவங்க லங்ஸ் எந்த அளவுக்கு பாதிச்சு வென்டிலேட்டர் தேவைப்பட அளவுக்கு மோசமாகுதோ அந்த அளவுக்கு வேப்பிங் பண்ணி இமீடியட் லங் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு சேடான விஷயம்னா, இந்த லங் டேமேஜ் ரெக்கவர் ஆகிறது இல்லை. வேப்பிங் ஸ்டாப் பண்ணிக்கப்படும். தீஸ் ஆர் யங் பீப்புள். அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ட்ரை பண்ணி அவங்க லங்ஸ் பெர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போகுது. அண்ட் லாங் டேர்ம் பற்றி நம்மளுக்கு இது இன்னும் டேட்டா இல்லை போக போக. பட் எனிதிங் நம்ம லங்குள்ளே போடுறது டெஃபினட்டாக லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் இருக்கும். நம்ம எப்படி நீங்கள் சாப்பிட்றது தான் நீங்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோமோ, அதே மாதிரி நீங்கள் மூச்சு எடுக்கிறது தான் நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இப்போ வந்து நம்ம வேலைக்கு போற இடத்துல ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சுவாசிப்போம் சார். இப்போ வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றோம், அந்த மாதிரி இடங்கள்ல நம்மளால தவிர்க்க முடியாது. ஸோ எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம வேலை பார்க்கும்போது, இல்லை நம்ம போகும்போது, நம்ம பயன்படுத்தும் போது அந்த லங் கேன்சர் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படி அதை தவிர்க்கிறது சார்? லங் டிசீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு வேறு விதமான லங் டிசீஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது நிறைய இண்டஸ்ட்ரியில். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, அது கண்ணாடி பொருட்கள் பண்ணுறாங்க, சிலிக்கா வச்சு பண்ணுறாங்க, ப்ளோயிங் அந்த மாதிரியான பண்ணும்போது இந்த ஸ்பைன் சிலிக்கா பார்ட்டிகல்ஸ் வந்து லங்குள்ளே போய் சிலிகோசிஸ்ன்ற வியாதி உருவாகும். அண்டர் கிரவுண்ட் மைன்ஸில் போய் நிலக்கரி கட் பண்ணுறாங்க, இல்லை டிக் பண்ணுறாங்க, மைன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கோல்டு ஒர்க்கர்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக கோல்டு ரிலேட்டட் லங் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நியூமோகோனியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதை தவிர ஆஸ்பெஸ்டோசிஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது என்னன்னா, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஆஸ்பெஸ்டாஸ் வந்து ஒரு பெக்யூலியரான திங். இது வந்து ரொம்ப டீப்பாக பெனட்ரேட் பண்ணி இது புற்றுநோய் உருவாக்குற ஸ்ட்ராங்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப் பிரேக்கிங், அதாவது பழைய ஷிப்பெல்லாம் வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு டெவலப் கண்ட்ரிஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. எஸ்பெஷலி இது குஜராத், தூத்துக்குடி இந்த மாதிரியான ஏரியாஸில் நம்மளுக்கு இந்த பாப்புலேஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். பழைய காலத்து பில்டிங்கில் நிறைய ஆஸ்பெஸ்டாஸ் பைப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பிரேக் பண்ணும் போதோ இல்லை அதில் ப்ரொலாங்டாக எக்ஸ்போஷர் இருக்கும் போதோ டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட்.
பழைய காலத்து வீட்டில் இன்சுலேஷனுக்கு ஆஸ்பெஸ்டாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வீட்டில் இருக்கும் போது நம்மளுக்கு ஆஸ்பெஸ்டாஸ் எக்ஸ்போஷர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஆஸ்பெஸ்டாஸ்ன்றது ஒரு ப்ரீ கேன்சரஸான கண்டிஷன். அது நம்மளுக்கு லங் கேன்சருக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேன்சரை வந்து இந்த மாதிரியான ஒரு இதுதான். மற்றபடி நுரையீரல் பாதிப்பு பல இண்டஸ்ட்ரியில் வர வாய்ப்பு இருக்குது. மேஜராக நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்பிளைன் பில்டிங்கில் கூட இல்லை டென்டிஸ்டாக இருந்தால் கூட அதில் பர்டிகுலர் லங் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தந்த இண்டஸ்ட்ரி வந்து அதை பார்த்து அதுலேருந்து எப்படி நம்ம ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க ஒரு SOP உருவாக்கணும். ஓகே சார், இந்த லங் கேன்சர் அப்படிங்கிறது கியூரபிளா சார்? ஸோ லங் கேன்சர்ன்றது பல வகையாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது பேசணும். அதே மாதிரி லங் கேன்சரில் ஸ்டேஜஸ் இருக்குது. ப்ராடாக பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 100 பேரில் ஒரு 70 பேர்கிட்ட நம்ம க்யூர் பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜ் லங் கேன்சர் சிம்டம்ஸே இருக்காது. ஏன்னா லங்கோட சைஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம 10 பேர் நம்ம லங் கேன்சர் டயக்னோஸ் பண்ணோம்னா 8 பேர் வந்து அட்வான்ஸ்டு, அதாவது லேட்டான 3வது ஸ்டேஜ்லையும் இல்லை 4th ஸ்டேஜ்லையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம குணப்படுத்த முடியாது கேன்சரை. நிறையா நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ லங் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சு குணப்படுத்த முடியும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அவங்கள டார்கெட் பண்ணணும். யாருக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது? மெயினாக ஸ்மோக்கர்ஸ். ஸோ 10 சிகரெட் பர் டே 10 வருஷத்துக்கு மேலே ஸ்மோக் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே லங் டிசீஸ் வேறு COPD நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு லோ டோஸ் CT அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த லோ டோஸ் CT ஸ்கேன் வந்து ஒரு CT ஸ்கேன்றது ஒரு ரேடியேஷன் உள்ள ஒரு எக்ஸ்போஷர். அந்த ரேடியேஷனை கம்மி பண்ணி லங்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி அதில் ஏதாச்சும் கட்டி எதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம வந்து அந்த கட்டி இருந்துச்சுன்னா அது ஆரம்ப கட்டத்தில் டயக்னோஸ் பண்ணி வைத்தியம் பண்ண முடியும். இது ஆனுவலாக ஒரு தடவை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம அப்போலோ தேனாம்பேட்டில் வி ஹேவ் அ ப்ரோக்ராம் லங் கேர் ஸ்க்ரீனிங் சொல்லிட்டு நம்ம இருக்குது. ஸோ அது இது வைட்லி அவைலபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வெப்சைட்டில் இட் இஸ் அவைலபிள். ஓகே சார், இப்போ இந்த லங் கேன்சரை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ லங் கேன்சர் ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது சார்? ஸோ பொதுவாக லங் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ராடாக 4 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி, செகண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கீமோதெரப்பி, தேர்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ரேடியோதெரப்பி, அண்ட் ஃபோர்த் ட்ரீட்மெண்ட் வந்து டார்கெட்டட் தெரப்பி ஆர் இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றா பேசிக்கலாம். சர்ஜரினா நம்ம ஆரம்ப கட்டத்தில் ஒரு கட்டியை கண்டுபிடிச்சிருக்கோம், அது வேற எங்கேயும் பரவலை அப்படின்னா அதை வெளியில் எடுக்கிறது குணம் கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ ஏர்லி ஸ்டேஜ் லங் கேன்சருக்கு சர்ஜிக்கல் அந்த நுரையீரல் பகுதியை வெட்டி எடுக்கிறது தான் வந்து ட்ரீட்மெண்ட். ஸோ அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் இல்லை. கொஞ்சம் பரவி இருக்கு, நெறிக்கட்டிக்கு பரவி இருக்கு அப்படின்னா சர்ஜரி வாய்ப்பாக இருக்காது. நம்ம வந்து கீமோதெரப்பி வித் ரேடியோதெரப்பி இல்லை கீமோதெரப்பி கொடுத்துட்டு சர்ஜரி அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போவோம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஏர்லி தேர்ட் ஸ்டேஜுக்கு போனால் நம்ம கீமோதெரப்பி அப்படிங்கிறது. டார்கெட்டட் தெரப்பி அப்படிங்கிறது இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படி டாக்டர் அப்படின்னா, லங் கேன்சரில் ப்ராடாக நான் டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதில் இந்த நான் ஸ்மால் செல்லில் அடினோகார்சினோமா அப்படின்ற ஒரு டைப். இதுதான் இப்போ இந்தியாவில் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர்ஸ். எஸ்பெஷலி நான் ஸ்மோக்கர்ஸில் மோர் காமன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாலும் இப்போ இதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் கேன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா அதில் ஜீனோமிக் லெவலில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால கேன்சர் உருவாது. இந்த நம்ம டெஸ்ட் பண்ணுற அந்த பயோப்சியில் எந்த மாதிரியான ஜீன் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு மாத்திரைகள் இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து இந்த ஸ்மோக்கிங் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து அவங்களோட ஹெல்த்தில் வந்து பார்க்க முடியும்? எவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து ரெக்கவரி ஆவாங்க சார்? ஸோ இப்போ நம்ம ஸ்மோக்கிங் நிறுத்தணும் அப்படின்ன உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம நிறுத்தணும். செகண்ட், நிறுத்தின உடனேவே நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்போ நிறுத்தின 20 மினிட்ஸ்ல நம்மளோட ஹார்ட் பீட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஸ்மோக்கிங்கில் இருக்கிற நிக்கோட்டின் வந்து நம்ம ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்ம செக்ரீஷன்ஸ் இரும்பல் சளியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் 20 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். வித்தின் ஃபியூ டேஸ் வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் கம்மியாக ஆரம்பிச்சிருது. பை 2 to 3 months வந்து ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து நாட் ஸ்மோக்கர் அளவுக்கு கம்மியாயிடுது. பை 4 to 6 months வந்து இருமல் சளி கம்மியாக ஆரம்பிச்சிருது. ஸோ பை 2 years வந்து பக்கவாதத்தோட ரிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் 0 கம்பேர்ட் டு த பாப்புலேஷன் அளவுக்கு வந்துடுது. பை 5 years வந்து நம்மளோட ரிஸ்க் ஆஃப் கேன்சர்ஸ் 50%, நம்ம கண்டினியூங் டு ஸ்மோக்னா 50% அளவுக்கு முன்னாடி அளவுக்கு 50%க்கு வந்துடுது. ஓகே சார், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது இந்த லங் கேன்சர்ல இருந்து நம்ம ரெக்கவரி ஆக முடியும்? என்னென்னலாம் வந்து நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணணும், ஷார்ட்டாக சொல்லிடுங்க சார். ஸோ லங் கேன்சர் ப்ரிவென்ஷனை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது அண்ட் பாசிவ் ஸ்மோக்கிங்லேருந்து குறைச்சிருக்கணும், அதை நம்ம பார்த்துருக்கோம். இதை தவிர ஒரு பேலன்ஸ் டயட் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ், இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்.
நம்மளுக்கு ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருக்குன்னா நம்ம அதை பற்றி டாக்டரோட கலந்து நம்ம ஜெனடிக் டெஸ்டிங் ஏதாவது தேவையானது ஆராயணும். இது வந்து உங்களுக்கு ஸ்மோக்கிங் ரிலேட்டட் கேன்சர்ஸ்லையும் அண்ட் ஸ்மோக்கிங் ரிலேட்டட் லங் டிசீஸ்லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே சார், இவ்வளோ நேரமா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த லங் கேன்சர் பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எதற்காக இந்த லங் கேன்சர் வந்து வருது, என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, இயர்லி சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி கியூர் பண்ணணும், நம்ம எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.